வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. இதில் டோட்டலாக 3000க்கு அதிகமான வேகன்சிஸ் மினிமம் இருக்கும். கண்டிப்பாக 3000க்கு குறையாது, அந்த அளவுக்கு வேகன்சி இருக்கும். இந்த வேகன்சிக்கு 10th மட்டும் பாஸ் ஆகிருக்கக்கூடிய எல்லாருமே எலிஜிபிள் தான். மேல், ஃபீமேல், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே இதுக்கான எக்ஸாம் இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா தமிழ்லேயே எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் மேத்ஸில் வீக்காக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இதில் நீங்கள் மேத்ஸில் ஒரு கொஸ்டின் கூட கரெக்டாக அட்டன் பண்ணலாட்ட கூட நீங்கள் மேத்ஸே படிக்காமல் கூட இந்த எக்ஸாமை வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா மேத்ஸில் வந்து குவாலிஃபை ஆனால் போதுமானது. அதுவும் மேத்ஸ் ரீசனிங் சேர்த்து தான். அப்படின்னா நீங்கள் மேத்ஸே படிக்காமல் ரீசனிங் மட்டும் ஓரளவு பார்த்தா கூட உங்களால் இதில் குவாலிஃபை ஆக முடியும். அதுக்கப்புறம் ஜிகே இங்கிலீஷில் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் செலக்ட் ஆக முடியும். ஸோ நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா இதில் ஜிகேக்கான வெயிட்டேஜ் ரொம்பவே அதிகம். அதாவது 50 ஜிகே 50 இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதாவது ரெண்டுக்குமே வந்து பாதி வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஜிகேல ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னா கண்டிப்பாக ஜிகேல ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. ஸ்கூல் புக் ஓரளவு ஜிகே முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஆல்ரெடி இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக நம்ம கோர்ஸில் இங்கிலீஷ்க்கு என்ன கொடுத்துருக்குறோமோ அதை மட்டும் படித்தா போதுமானது. உங்களாலையுமே வந்து இதில் செலக்ட் ஆக முடியும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும், சிலபஸ் எந்த மாதிரி இருக்கும், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 80 day டைம் டேபிள், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருந்தாங்க, இந்த வருஷம் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னா அவங்களால செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதாவது ஆல்ரெடி எம்டிஎஸ் எக்ஸாமில் இது வரைக்கும் நம்ம சேனல்ல இருந்து பாஸ் பண்ணவங்க ஒரு சிலரோட இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இதெல்லாம் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் நான் அடுத்த வீடியோ போடுறப்போ உங்களோட ஃபோட்டோ வரணும் அப்படிங்கிறத நீங்கள் எய்மாக எடுத்துக்கிட்டு இன்னையிலேருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணும். தமிழ்நாட்டில இருந்தும் எஸ்எஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் வெறுமனே ஆன்லைனில் படித்தவங்க, நம்மளோட கோர்ஸில் படித்தவங்க தான். அந்த நம்பிக்கை நிறைய பேருக்கு இல்லை. நம்ம வெறுமனே மொபைல்லே படித்து எப்படி பாஸ் ஆக முடியும், ஆன்லைனில் மட்டும் படித்து எப்படி பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இதுதான் ப்ரூஃப். ஓகே, ஸோ இவ்வளோ பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நிறைய எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சிலரோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 7th May 2024 வரப்போகுது. June 6th வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூலை ஆகஸ்ட்டில் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ இப்போ எலெக்ஷன் வர்றதுனால இதில் எதுவும் சேஞ்சஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டிலே ஆனாலுமே உங்களுக்கு வந்து நல்லது தான். இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும், உங்களால் இன்னும் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதியே எக்ஸாம் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக ஜூலை மிடில் ஸ்டார்ட் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது. பட் ஜூலை 1ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஜூலையில் ஒரு 10 நாளோ 15 நாளோ கிடச்சா அதுவும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான். ஸோ மினிமம் ஒரு 100 நாளாவது உங்ககிட்ட இருக்குது. ஓகே, 95லேருந்து 100 நாளாவது இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். இதோட சிலபஸை நம்ம பார்க்குறப்ப மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாமை விட கம்மி. அதுலேயும் மேத்ஸ் ரீசனிங்கில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே ஜிகே இங்கிலீஷில் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 90 day அப்படிங்கிறது போதுமானதான். ஆனாலுமே நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே வீடியோவும் கொடுத்துருக்கறனால ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 மணி நேரம் படிக்கிற மாதிரி ஷெடியூல் கொடுத்துருக்கேன், டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, நீங்கள் யூஆர் இல்லைனா இடபிள்யூஎஸ் கேட்டகரி இருந்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரினா 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்க 32 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸாக்டாக டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் சொல்ல முடியும். ஆனால் ஏஜ் லிமிட் இதுதான். ஓகே, அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. வேகன்சி வந்து இப்போ சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் அதில் வந்து 1800 வேகன்சி தான் வந்துச்சு. அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வேகன்சி கிட்ட இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து அதுக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்னா 4187 வேகன்சி வந்திருக்கு. இப்போ இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் இதில் வந்து கம்மியாக தான் வந்துருந்துச்சு. அதாவது 1392 வேகன்சி தான் வந்துருந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் வந்து 11000க்கு மேலே வேகன்சி இருந்துச்சு. அப்படி பார்த்தா இந்த வருஷமும் ஒரு 8000-10000 வேகன்சி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நான் சொல்றது மினிமமா 3000ஆவது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். 3000க்கு மேல கண்டிப்பா வேகன்சி இருக்கும். இதுல உங்களுக்கு பெர்மனண்டாவே தமிழ்நாட்டிலே போஸ்டிங் போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்டேட் வைஸ் வேகன்சி இருக்கும். நீங்க ஸ்டேட் வைஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடு கொடுத்தீங்கனாலே போதுமானது. தமிழ்நாடோட கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே
போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஓகே, இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணிருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டும் எலிஜிபிள் தான். மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். 10th நான் ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள் தான். ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மற்ற கண்டென்ட்லாம் பார்க்கலாம். நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தா பாருங்க, இல்லைன்னா கொஞ்சம் வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிட்டு அடுத்து பாருங்க. ஓகே, இப்போ பிடபிள்யூ கேண்டிடேட்கான எலிஜிபிலிட்டி வந்து இந்த மாதிரி ஷார்ட்டா தான் கொடுத்துருப்பாங்க. பினா பிளைண்ட், எல்வினா லோ விஷன், டினா டெஃப், ஹெச்ஹெச்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், ஓஏனா 1 arm அஃபெக்டட், பிஏனா both arm அஃபெக்டட், ஓஎல்னா 1 leg அஃபெக்டட், பிஎல்னா both leg அஃபெக்டட், ஓஏஎல்னா 1 arm 1 leg அஃபெக்டட், சிபினா செரிப்ரல் பால்சி, எல்சினா லெப்ரசி கியூர்ட், டிடபிள்யூனா டார்ஃபிசம், ஏஏவினா ஆசிட் அட்டாக் விக்டிம், எம்டிஒய்னா மஸ்குலர் டைஸ்ட்ரோஃபி, எஸ்டினா ஸ்பைனல் டிஃபார்மிட்டி, எஸ்ஐனா ஸ்பைனல் இன்ஜுரி, ஏஎஸ்டினா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், இதில் எம்னா மைல்டு, எம்ஓடினா மாடரேட்டு, ஐடினா இன்டலெக்சுவல் டிசேபிலிட்டி, எஸ்எல்டினா ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசேபிலிட்டி, எம்ஐனா மென்டல் இல்னஸ். ஸோ உங்களுக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் எந்த கேட்டகரி, நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்னா உங்களுக்கு ஷார்ட்டா எது, நீங்கள் இப்போ பிளைண்ட்னா உங்களுக்கு பி, ஓகே, 1 arm அஃபெக்டட்னா உங்களுக்கு ஓஏ. ஸோ அது என்னதுங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எம்டிஎஸ் ஹவில்தார் 2 விதமான போஸ்ட் வந்து இந்த ஒரே ரெக்ரூட்மெண்ட்ல வரும். இப்போ எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. பி, எல்வி, டி, ஹெச்ஹெச், ஓஏ, பிஏ, ஓஎல், பிஎல், ஓஏஎல், சிபி, எல்சி, டிடபிள்யூ, ஏஏவி, இந்த மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு மல்டிபிள் டிசேபிலிட்டி இருக்குது. இப்போ இதுல இருக்குது ஒரு 2 இது உங்ககிட்ட இருக்குது, 2 டிசேபிலிட்டி இருக்குது, இல்லைன்னா 3 டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னாலுமே நீங்க எலிஜிபிள் தான். ஸோ இந்த டிசேபிலிட்டி இருக்கிறவங்க எல்லாமே எலிஜிபிள். ஓகே, எந்த போஸ்ட்டுக்கு? எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு. ஹவில்தார் போஸ்ட்டுக்கு ஹெச்ஹெச், ஓஏ, ஓஎல், ஓஏஎல், எல்சி, ஏஏவி இந்த மாதிரி டிசேபிலிட்டி இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உமன் கேண்டிடேட்டாவோ இல்லைனா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ இல்லைனா பிடபிள்யூ கேண்டிடேட்டாவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம், ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க, அதாவது மேல் கேண்டிடேட்டில் ஓபிசி, இடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் யூஆர், இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும் 100 ரூபா பே பண்ணணும். ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலே போட்டுருவாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டிலே உங்கள் ஊர் பக்கத்தில் எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கான ஜாப் நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டியூட்டி அப்படின்னா எம்டிஎஸ் அப்படின்னாலே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். அதாவது நீங்கள் எந்த ஆஃபீஸில் செலக்ட் ஆகிறீங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான அசிஸ்டண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க சொல்கிற வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டாக்குமெண்ட் அனுப்ப சொன்னாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறது, ஃபைல் ஃபார்வர்ட் பண்ணுறது, ஃபைல் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, ஆஃபீஸ் ஓப்பனிங் க்ளோசிங் டியூட்டி, அந்த மாதிரி வந்து இதில் நிறைய டியூட்டிஸ் இருக்கும். ஓகே, உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு சில டைப்பிங் ஒர்க் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஓகே, ஒர்க்கிங் டேஸ் வந்து மினிமம் 5 days வந்து இருக்கும். வீக்லி மினிமம் 5 days இருக்கும். ஒரு சில ஆஃபீஸில் வந்து 6 days ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஆஃபீஸில் சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கும். ஒரு சில ஆஃபீஸில் வந்து சண்டே மட்டும் லீவ் இருக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு காலையில் போயிட்டு ஈவினிங் வர்ற மாதிரி தான் இருக்கும். நடுவில் லஞ்ச் பிரேக் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 8.5 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 நாள், அதாவது 37 38 நாள் கிட்ட வந்து லீவ் இருக்கும். ஓகே, 38 நாள் வந்து 8 CL 30 EL அப்படிங்கிற மாதிரி 37னா 38 நாள் வந்து லீவ் இருக்கும். 6H2 கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக 40 நாள் லீவ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடே எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கும் ஹாலிடே தான். ஸோ சண்டே கண்டிப்பாக ஹாலிடே தான். ஒரு சில ஆஃபீஸில் வந்து சாட்டர்டேவும் ஹாலிடே இருக்கும். ஸோ ஹாலிடே உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஹாலிடே டைம் வந்து அதிகமாக இருக்கும். டெய்லி உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஃப்ரீ டைம் இருக்கும், அதாவது ஒர்க் டைம் போக. அப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு சிஜிஎலுக்கோ இல்லைனா யூபிஎஸ்சிக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் இந்த ஜாப்ல செலக்ட் ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேற எக்ஸாம் படிக்கிறதுக்கான டைம் இருக்கும். ஓகே, நிறைய எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டு இதில் செலக்ட் ஆகி அடுத்து பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சேனல்லையே மனோஜ் சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, சிஜிஎல் எக்ஸாம் கிளியர் பண்ணி. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனது எம்டிஎஸ் எக்ஸாம் தான். எம்டிஎஸ்ஸா ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரா செலக்ட் ஆனாரு. ஸோ அவரே ஒரு ப்ரூஃப் தான். அப்படின்னால கண்டிப்பா நீங்க வந்து அவரை ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு நீங்களும் அந்த மாதிரி போறதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஹேண்ட் சேலரி வந்து 24,000 25,000 கிட்ட இருக்கும். நீங்க எந்த இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதை விட கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு சில இடத்துல இருக்கும். பட் மினிமம் 24,000 25,000 மாச சம்பளம் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட்டும் ஆகும். ஓகே, இதுல ஜாயின் பண்றதுக்கு இப்போ நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா ஜாயின் பண்றதுக்கு மேக்ஸிமம் 1 year ஆகும். ஓகே, 6 மாசத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிரும் தான். பட் மேக்ஸிமம் 1 yearக்குள்ள உங்களுக்கான ஜாயினிங் லெட்டர் உங்க கையில வந்துடும். ஓகே, இப்போ இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கான சிலபஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்து வந்து
ஹவில்தார் போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நார்மலாக எல்லாருமே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து சிபிடியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை வச்சா இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் தான் இருக்கும். யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் தமிழ்லேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, 13 லாங்குவேஜில் இருக்கும். இங்கிலீஷில் அட்டன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். தமிழ், மலையாளம் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் கொஸ்டின். அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் வந்து ABCDன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் செஷன் 1 செஷன் 2 அப்படிங்கிற மாதிரி 2 செஷன் உண்டு. செஷன் 1ல வந்து மேத்ஸ் ரீசனிங் இருக்கும். மேத்ஸில் 20 கொஸ்டின், ரீசனிங் 20 கொஸ்டின். இதில் வந்து ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 3 மார்க். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின், 120 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். இந்த இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. செஷன் 1ல நெகட்டிவ் மார்க் கிடையாது. இதில் மினிமம் இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது அந்த செஷன் 1க்கு மட்டும்தான் இந்த இது. செஷன் 1ல 30% மார்க் எடுக்கணும். அதாவது 36 மார்க் எடுக்கணும் யூஆர் கேட்டகரியில் இருக்கிறவங்க. ஓகே, OBC EWS கேட்டகரினா 25%, அதாவது 30 மார்க் எடுத்தால் போதும். மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க வந்து 20%, அதாவது 24 மார்க் வந்து எடுத்தால் போதுமானது. அதாவது 36 மார்க்னா எத்தனை? 12 கொஸ்டின் கரெக்டானா போதும். இவங்களுக்கு 10 கொஸ்டின், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் கரெக்டானா போதுமானது. ஓகே, அதாவது 40 கொஸ்டின்ல இவ்வளோ கொஸ்டின் கரெக்டானா போதுமானது. இதில் நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த 40க்கு 40 கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணாலே, சும்மானாலும் அட்டன் பண்ணாலே அதுலேயே வந்து 10 கொஸ்டின் கரெக்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, மினிமம் ஒரு 7-8 கரெக்டாக ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் மேத்ஸ் இதில் படிக்கவே வேண்டாம். படிக்காமல் இருந்தால் கூட போதுமானது. ரீசனிங் ஓரளவு நல்லா படிச்சு இதில் 20 கொஸ்டின் கேட்குறாங்களா, இதில் ஷுவராக ஒரு 12லேருந்து 13 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக அடிச்சா போதுமானது. மற்ற கொஸ்டின்லாம் சும்மா அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வந்து 15லேருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் கரெக்ட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதுமானது. இந்த மார்க்கை வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 40 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 45 நிமிஷம் டைமும் கொடுக்குறாங்க. ஓகே, முக்கியமானது செஷன் 2 தான். செஷன் 2ல வந்து ஜிகேலேருந்து 25 கொஸ்டின், இங்கிலீஷ்லேருந்து 25 கொஸ்டின். இதில் ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 3 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு. செஷன் 1ல நெகட்டிவ் மார்க் கிடையாது. செஷன் 2ல வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் தெரியாத கொஸ்டினை சும்மானாலும் அட்டன் பண்ணக்கூடாது. அட்டன் பண்ணிங்கன்னா மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆயிரும். தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா 0 மார்க். ஸோ இதுலேயுமே ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அப்படிங்கிறப்போ டோட்டலாக ஜிகே 75 மார்க்குக்கு, இங்கிலீஷ் 75 மார்க்குக்கு. ஸோ டோட்டலாக இதில் 50 கொஸ்டின், டோட்டலாக 150 மார்க்குக்கு எக்ஸாம். இதுக்குமே வந்து 45 நிமிஷம் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்கிலீஷ் ஜிகேக்கு வந்து அவ்வளோ டைம் ஆகாது. ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் டைமுக்குள்ளே போட முடியும். ஸோ செஷன் 2க்கு வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. செஷன் 1க்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. செஷன் 1ல குவாலிஃபை ஆனால் போதுமானது. செஷன் 2ல இந்த 150 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தால் கண்டிப்பாக ஜிகேல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இங்கிலீஷில் வந்து ஒரு 40 நாளுக்குள்ள நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டை கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே அதிலே நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாலுமே அதுலேயுமே சைக்காலஜி படிக்க தான் செய்வீங்க, மேத்ஸ் ரீசனிங் படிக்க தான் செய்வீங்க. அதை வச்சு நீங்கள் இதில் வந்து குவாலிஃபை ஆயிடலாம், 12 கொஸ்டின் போட்டுடலாம். அப்படிங்கிறனால நீங்கள் செஷன் 1 பற்றி கவலையே பட வேண்டாம். செஷன் 2க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும், இது வரைக்கும் நான் எந்த எக்ஸாமுக்கும் படித்ததில்லை அப்படின்னாலுமே நீங்கள் இந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். கம்மியான டைமில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் 2 சப்ஜெக்டை தான் படிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இதுக்கான டைம் டேபிள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹவில்தாருக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ வாக்கிங் தான். இது வந்து பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. வாக்கிங் தான். மேல் கேண்டிடேட்னா 1600 மீட்டர், அதாவது 1.6 கிலோமீட்டர் வாக் பண்ணணும். 15 நிமிஷத்துக்குள்ள வாக் பண்ணணும். இது நார்மலாக நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக நடந்தீங்கன்னா நடந்துடலாம். நீங்கள் இன்னைக்கே கூட நடந்து பார்க்கலாம். அவ்வளோ தூரத்தை வந்து நம்மளால இந்த டைமுக்குள்ள நடக்க முடியுதுன்னு கண்டிப்பாக எல்லாருமே நடக்க முடியும். ஓகே, ஃபீமேலுக்கு வந்து 1 கிலோமீட்டர் வாக்கிங், அவங்களுக்கு வந்து 20 நிமிஷம் டைமும் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுலேயுமே ஒரு சில பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு எக்ஸம்ஷனும் உண்டு. அவங்க வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணாமலே அவங்க வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அது யார் யாருக்கு என்னென்ன எக்ஸம்ஷன் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹவில்தாருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஹைட் இருக்கணும். எம்டிஎஸ்க்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது, இந்த மாதிரி ஹைட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஹவில்தார்லையுமே வந்து ரொம்ப கம்மியான ரெக்ரூட்மெண்ட் தான். இது இருக்கிறவங்க இதுக்கு வந்து சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 157.5 சென்டிமீட்டர் ஹைட்டு மினிமம் இருக்கணும். இதுலயே நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்னா உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கலாம். 152.5 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. செஸ்ட் வந்து மினிமம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி எக்ஸ்பேண்டட் வித்
மினிமம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது மினிமம் 76 இருந்தால் போதுமானது, 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸ்பாண்ட் ஆனப்போ 81 இருக்கணும். ஸோ 76 இருந்தால் போதுமானது, 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து ஹைட்டு மட்டும் செக் பண்ணுவாங்க, வெயிட் செக் பண்ணுவாங்க. ஹைட் வந்து 152 இருக்கணும். அதுவே எஸ்டி கேண்டிடேட்னா இதில் 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கலாம், அதாவது 149.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. வெயிட் வந்து மினிமம் 48 கிலோ இருக்கணும். ஓகே, அதுலேயும் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 2 கிலோ கம்மியாக இருந்தால் போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஹவில்தாருக்கு மட்டும்தான், எம்டிஎஸ்க்கு கிடையாது. ஓகே, இதில் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த வாக்கிங்கில் வந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் HHOA கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணி ஆகணும். OL, OAL, LC, AAV இந்த கேட்டகரியில் இருக்கவங்க, அதாவது OL, OAL, LC இந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து வாக்கிங்கில் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி AAVயில் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடையாது. அவங்களுக்கு அந்த ஆசிட் அட்டாக்கால அவங்களுக்கு வந்து ஆர்த்தோபெடிக் டிசேபிலிட்டி வந்துருந்துச்சு, OA, OL அந்த மாதிரி கேட்டகரியில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, இதில் மல்டிபிள் டிசேபிலிட்டி இருக்கிறவங்களுக்குமே வந்து எந்தெந்த இதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த டிசேபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குமே வந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போவே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதாவது நெக்ஸ்ட் மந்த், ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆனோடனே வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் OBC, EW சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. நீங்கள் எஸ்சி இல்லைனா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இது வரைக்கும் எப்போ வாங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இந்த டேட்டுக்கு முன்னால் வாங்கியிருக்கணும், அது கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீசனிங் மட்டும்தான் பார்க்க போறீங்க. செஷன் 1ல் ரீசனிங் மட்டும்தான் பார்க்க போறீங்க. அதில் இந்த டாபிக் தான் கேட்குறாங்க. ஓகே, இந்த எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்மளுடைய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அந்த டைம் டேபிள் இருக்கும். ஓகே, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில், கோடிங், டீகோடிங், லெட்டர் சீரிஸ், அனலாகி, மிஸ்ஸிங் நம்பர், செட்ஸ், சிலாகிசம், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், மிரர் இமேஜ், எம்படர் ஃபிகர், ஃபிகர் கம்ப்ளீஷன். இது போக சிலபஸில் கொடுத்துருக்கிறது, அதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வர்ற சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில டாபிக் இருக்குது. அதெல்லாம் இது வரைக்கும் கேட்கல அப்படின்னாலுமே அதையும் நான் டைம் டேபிளில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஏன்னா நீங்கள் ரீசனிங் மட்டும்தான் பார்க்க போறீங்க, அதில் ஒரு 12லேருந்து 15 கொஸ்டின் கரெக்டான போதுமானது அப்படிங்கிறனால. ஓகே, மேத்ஸ் நம்ம என்ன சிலபஸ்ன்னு பார்க்கவே வேண்டாம், ஏன்னா நீங்கள் மேத்ஸ் படிக்கவே வேண்டாம். வேணும்னா ஒரு 2 டாபிக் வேணால் படிச்சுக்கோங்க. வேற எதுவும் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் படிக்கிறதே போதுமானது, இதுக்குன்னு தனியாக நீங்கள் மேத்ஸ் படிக்க வேண்டாம். ஓகே, அடுத்ததாக ஜிகே பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேருந்தே 6 கொஸ்டின் வரைக்கும் ஒரு சில ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 4லேருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து 7லேருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். ஓகே, அந்த 3ஓட வெயிட்டேஜ் வந்து ரொம்பவே அதிகம். அதுக்காக இந்த 3 மட்டும் படிச்சிங்கனாலும் பத்தாது, ஏன்னா இதில் வந்து 2 தான், ஜிகே இங்கிலீஷ் மட்டும்தான். அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஜிகேல ஃபுல் மார்க் எடுக்கிறது பாசிபிள் கிடையாது தான், பட் 25க்கு ஒரு 20 கிட்ட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்லது. ஓகே, பயாலஜிலேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, பாலிட்டிலேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, ஜியாகிரபிலேருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸ்லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு கொஸ்டின், அதுவும் ஒரு சில நேரம் கேட்டிருப்பாங்க, கேட்காமலும் விட்டுருப்பாங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை வந்து ஸ்கிப் பண்ணிக்குவாங்க, அதை வந்து படிக்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடணும். எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி தான் நான் டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, எரர் ஸ்பாட்டிங்லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, ஃபில் இன் த பிளாங்க்லேருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, க்ளோஸ் டெஸ்ட்லேருந்து கண்டிப்பாக 5 கொஸ்டின் கேட்பாங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்லேருந்து 2 கொஸ்டின், ஒரு சில நேரம் 3 கொஸ்டின் கூட கேட்டிருப்பாங்க, இடியம்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க, சினானிம்ஸ் 1 to 2 கொஸ்டின், ஆண்டனிம் 1 to 2 கொஸ்டின், மிஸ்பெல்ட் வேர்ட்ல இருந்து 2 கொஸ்டின், இல்லை ஒரு சில நேரம் 3 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான சிலபஸ் கம்ப்ளீட்டாக நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக வேற எந்த புக்கையும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளோட கோர்ஸ்லேயே வொகாபுலரியும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கிராமரும் சரி, எல்லாமே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்மக்கிட்ட வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, இப்போ இதில் ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2022 11,784 வேகன்சி இருந்துச்சு. ஸோ வேகன்சி அதிகம் அப்படிங்கிறப்ப கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. 2023 1392 வேகன்சி தான். ஸோ வேகன்சி கம்மி அப்படின்னால கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ கட் ஆஃப் வந்து எவ்வளோ வைப்பாங்க, செஷன் 2ல இருக்கக்கூடிய அந்த 150 மார்க்குக்கு தான். ஓகே, இதில் வந்து இங்கிலீஷ் வந்து 75 மார்க்கு, ஜிகே வந்து 75 மார்க். ஸோ டோட்டலாக அந்த 150 மார்க்குக்கு இவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125 2022 இருந்திருக்கு. நீங்கள் இதையே வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இது கம்மியான வேகன்சி அப்படிங்கிறப்போ இந்த மார்க்குக்கு மேலே எடுத்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி வந்தாலும் உங்களால் செலக்ட் ஆக முடியும். ஓகே,
ஸோ யூஆர்னா 132, ஓபிசினா 133, இடபிள்யூஎஸ்னா 130, எஸ்சினா 131, எஸ்டினா 126. ஸோ நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் 130க்கு மேல உங்களோட ரா ஸ்கோர் வரணும். அந்த மாதிரி டார்கெட் வைங்க. எவ்வளவு வேகன்சி இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் இந்த வருஷம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 130க்கு மேல எடுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க 25க்கு 25 எடுத்தாகணும், அதாவது 75 மார்க் எடுத்தாகணும். ஓகே, அதே மாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் 25க்கு 19ல இருந்து 20 கிட்ட எடுத்தாகணும். ஓகே, அதாவது ஒரு 60 மார்க் வந்து நீங்க எடுத்தாகணும். ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 135க்கு மேல உங்களால வந்து எடுக்க முடியும். 130க்கு மேல கண்டிப்பா எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுல இங்கிலீஷ்ல 25க்கு 25 நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. இது பாசிபிள். ஜிகேல 25க்கு 25 எடுக்கிறது வந்து ரொம்ப ரேர். அது லக் இருந்தா தான் எடுக்க முடியும். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் எடுக்கிறது ரொம்ப ரேர் தான். ஓகே, ஆனா ஒரு 15 வரைக்கும் வர முடியும். 15 வரைக்கும் எடுக்கிறது ஈஸி. அடுத்து ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின் கரெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா ரொம்ப டீப்பா கேட்பாங்க எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு நீங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதை நீங்க இப்பவே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இப்போ செஷன் 1ல வந்து நீங்க எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்? செஷன் 1ல வந்து குவாலிஃபை ஆனா போதுமானது அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுல வந்து 36 மார்க் எடுத்தா போதும். அதாவது 12 கொஸ்டின் கரெக்ட் ஆனா போதும். 120 மார்க் 36 மார்க், 40 கொஸ்டின்ல 12 கொஸ்டின் கரெக்ட் ஆனா போதுமானது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ரீசனிங்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க, போதுமானது. ரீசனிங்ல எல்லாத்தையுமே படிச்சிருங்க. மேத்ஸ் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணனா பண்ணிடலாம், அதை நீங்க படிக்காமலே போனா கூட பிரச்சனை இல்லை. ஆனா எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிருங்க. ஓகே, ஒருவேளை நான் மேத்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு 3 டாபிக், உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு 3 டாபிக் கூட படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, இல்லைன்னா அதை நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆனா எல்லா கொஸ்டினையும் செஷன் 1ல நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்னால எல்லா கொஸ்டினையும் நீங்க வந்து அட்டன் பண்ணிருங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு 4-5 கொஸ்டின் கரெக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ செஷன் 2ல வந்து இங்கிலீஷுக்கு தனியா ஜிகேக்கு தனியா கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிராமர் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அதே மாதிரி ஒகாபுலரியில இந்த ஆர்டர்ல கம்ப்ளீட் பண்ணணும். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம், சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், மிஸ்பல்ட், இந்த மாதிரி ஆர்டர்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்ததா நம்ம கோர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் வீடியோஸ் கொடுத்துருப்பேன். க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு மட்டுமே ஒரு 20 வீடியோ இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் 10 செட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, அது டோட்டலா உங்களுக்கு வந்து ஒரு 200 கொஸ்டினுக்கு மேல இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 20 வீடியோ பாக்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வந்துடும், இப்படிதான் இதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து இதுலயுமே ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஆனா இதை நீங்க அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. இதுல நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண மட்டும்தான் மார்க் எடுக்க முடியும். அடுத்ததா இப்ப சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் பேராகிராஃப் மே பி கிவன் அண்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த பேராகிராஃப் டு பி ஆஸ்க்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா பேசேஜ் ரீடிங் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல கேட்கல. இப்ப பேட்டர்ன் சேஞ்ச் ஆகி 2 வாட்டி எக்ஸாம் நடந்துருச்சு, 2லயுமே கேட்கல. ஆனா இந்த வருஷம் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா சிலபஸ்ல இருக்குது. ஸோ பேசேஜ் ரீடிங்குமே நம்ம வந்து ஒரு 10 வீடியோ கிட்ட கொடுத்துருப்போம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா பிக்யூஆர்எஸ்க்குமே ஒரு 10 வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை கேட்டா அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இதை பாக்குறதுல தப்பு இல்லை. ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கோங்க. அடுத்ததா இப்ப செஷன் 2ல ஜிகே பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே வீடியோ நீங்க பார்க்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம புக் ரெடி பண்ணிட்டோம், பிரிண்ட் கொடுத்துருக்கோம். இன்னொரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ள அவைலபிளா இருக்கும். நான் அவைலபிளா இருக்கிறப்ப சொல்றேன், அப்ப நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த புக்ல படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி 5 பேஜஸ் வந்து படிக்கணும். இந்த புக்கு தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து இல்ல. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நம்ம கோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் பாருங்க, போதுமானது. நம்ம கோர்ஸ்லயுமே ஸ்ட்ராட்டஜிக்கே தமிழ்ல தான் கொடுத்துருக்கோம். அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். தமிழ்ல தான் எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும். பட் இந்த புக்கு வந்து நாங்க ரெடி பண்ணிட்டோம். ஒரு 250 பேஜஸ் கிட்ட இருக்கும். அது பிரிண்ட் கொடுத்து வந்தது உடனே நான் வந்து சொல்றேன், அதை வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. ஒருவேளை நீங்க புக்ல படிக்கிறீங்க ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னா அதுல வந்து டெய்லி 5 பேஜஸ் அப்படிங்கிற மாதிரி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50 நாளுக்குள்ள வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்ததா கரண்ட் அஃபேர் டெய்லி 1ல இருந்து 2 வீடியோ பார்க்கணும். எந்த மந்த்ல இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்ததா ஜிகேக்கு வந்து டெய்லி 2 ஜிகே வீடியோ நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஜிகேக்குமே நம்ம புக்கு கொடுத்துருக்கோம். நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஜிகே வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். ஆனா அதுல எக்ஸ்பிளனேஷன் வந்து தமிழ்ல இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் பிடிஎஃப் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்க நம்மளோட ஜிகே புக்கும் வாங்கிக்கலாம். அது இப்பவே அவைலபிளா இருக்குது. ஸோ அதுல வந்து நீங்க டெய்லி 10 பேஜஸ் அப்படிங்கிற மாதிரி படிக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜிகே புக்கு வந்து அதுல வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இந்த 3 சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும். அடுத்த புக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல எக்கனாமிக்ஸோட சேர்ந்து வரும். ஓகே, நீங்க இப்பவே இந்த புக்கே வாங்கிக்கோங்க. இந்த புக்கை வாங்கினவங்களுக்கு நாங்க அடுத்த எக்கனாமிக்ஸோட கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரெடி ஆகல. ஓகே, ரெடி ஆனதுக்கு அப்புறம் நாங்களே ஆல்ரெடி புக் வாங்கினவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம்.
ஸோ அதனால ஒன்று நீங்கள் நம்ம புக்கில் படிங்க, இல்லைனா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ பாருங்க. புக்கில் படிச்சீங்கன்னா டெய்லி 10 பேஜஸ் படிக்கணும். ஏன்னா அதில் வந்து ஒரு 425 பேஜஸ் கிட்ட இருக்கும். ஓகே, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஆல்ரெடி நான் ஜிகேல ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக் எல்லாத்தையுமே அட்லீஸ்ட் 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் எல்லாத்தையுமே நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஓகே, ஸ்ட்ராட்டஜி ஜிகே மட்டும் பாருங்க, கரண்ட் அஃபேர் பாருங்க, இந்த ஜிகே வந்து நீங்க பார்க்க வேண்டாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பினாக்கிள்னு ஒரு புக் இருக்குது. ஓகே, அந்த புக்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து வாங்கி படிங்க. அதுல வந்து டெய்லி ஒரு 100 கொஸ்டின், இல்லைன்னா டெய்லி ஒரு 200 கொஸ்டின் கூட முடிஞ்சா நீங்க வந்து கவர் பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த புக்கோட ஸ்கிரீன்ஷாட். அந்த புக்கோட கவர் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்க வந்து அமேசான்லயோ இல்லைன்னா பிளிப்கார்ட்லயோ ஆர்டர் பண்ணிக்கலாம். 6th எடிஷன் தான் லேட்டஸ்ட் ஆனது, அதை வாங்கிக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு இருக்கும், பினாக்கிள் எஸ்எஸ்சி அப்படிங்கிற நீங்க சர்ச் பண்ணாலே அமேசான்ல வந்துடும். ஓகே, ஸோ இதை வந்து இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கிறத வாங்கி பார்த்துக்கோங்க. ஹிந்தில இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல கிடையாது. தமிழ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல கிடையாது. இதுக்கு நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது, ஏன்னா நிறைய இருக்குது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு 6-7 மாசத்துக்கு மேல ஆகும் இதை ரெடி பண்றதுக்கு. இப்போதைக்கு இதை கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த புக்கை வாங்கி படிக்கணும்னா படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ செஷன் 2ல நீங்க ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் இன்னும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணல. இதுக்கு தனியாக டெஸ்ட் சீரிஸ் வர்றப்ப நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அப்போ நீங்க ஜாயின் பண்ணா போதுமானது. இப்போதைக்கு நீங்க வேற எங்கேயும் ஜாயின் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணுங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். தமிழ்லையுமே வர்ற மாதிரி டெஸ்ட் சீரிஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகே, ஸோ அதுல டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க, செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பாருங்க, ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தரவா அனாலிசிஸ் பண்ணணும். அதுல நீங்க ஆல்ரெடி படிச்சதை மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா, இல்லைன்னா இதெல்லாம் படிக்காம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். சும்மானாலும் அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால செலக்ட் ஆக முடியும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து 80 days தான். ஸோ 80 days ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு 20-30 நாள் டைம் இருக்குது. ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த இது தெளிவா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ டெய்லி நீங்க எவ்வளவு டைம் கொடுக்கணும் அப்படின்னா, ரீசனிங்க்கு ஒரு 45 minutes டெய்லி நீங்க கொடுத்தாகணும். அதில் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓரளவு படிச்சு தான் ஆகணும். இங்கிலீஷ் கிராமருக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கொடுத்தாகணும். இங்கிலீஷ் ஒகாபுலரிக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுத்தாகணும். ஸ்ட்ராட்டஜிக்கே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ பார்க்கறதுனால 1 மணி நேரம் கொடுத்தாகணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாளைக்கு 2 வீடியோ பார்க்கறதுனால ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கொடுத்தாகணும். மற்ற ஜிகேக்கு வந்து மற்ற ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி அந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கொடுத்தாகணும். ஸோ டோட்டலாக மினிமம் 9 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 90 daysல நீங்கள் ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இவ்வளோ டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய சிலபஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் இதில் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களாலையுமே வந்து செலக்ட் ஆக முடியும். ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்க, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்றவங்க ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, அதாவது ஜிகேல இன்னும் ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இங்கிலீஷ்ல வந்து வேற என்னென்ன சோர்சஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்ல நான் தனித்தனியாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இதுல ஜிகேக்கும் இங்கிலீஷ்க்கும் என்ன கொடுத்துருக்கோனோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லா வீடியோஸுமே நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் அவைலபிளா இருக்குது. ஸோ கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 999 ஒன் டைம் பே பண்ணீங்கன்னா 3 year வேலிடிட்டி உண்டு. இதுல வெறுமனே எம்டிஎஸ்க்கு மட்டும் இல்லை, எஸ்எஸ்சியில் வரக்கூடிய மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் சிலபஸ் அவைலபிளா இருக்குது. எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலக்ஷன் போஸ்ட், அதுக்கப்புறம் ரயில்வேல வரக்கூடிய குரூப் டி, என்டிபிசி, ஏஎல்பி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், அது மட்டும் இல்லாம டிஎன்பிசிக்கான மேத்ஸ் ரீசனிங்குமே நீங்க இதுலயே படிச்சுக்கலாம். ஓகே, சைக்காலஜிக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய போர்ஷனை பார்த்தாலே போதுமானது. மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கும். நீங்க டைரக்டா ஆப்ல பே பண்ணீங்கன்னா 1499 பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அதுல பே பண்ண வேண்டாம். நாங்க கொடுக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு பே பண்ணீங்கன்னா 999 பே பண்ணீங்கன்னா போதுமானது. ஓகே, எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வீடியோவா அவைலபிளா இருக்குது. எல்லா வீடியோக்குமே பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கூட ரிவிஷன் பண்ணா பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நீங்க எழுதி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ எப்படி பே பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து எக்ஸாம்ல எந்த லெவல்ல கேட்பாங்களோ அந்த லெவல் வரைக்கும் டீச் பண்ணிருப்போம். எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். ஓகே, அடுத்ததா புக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஜிகே புக் அவைலபிளா இருக்குது. இந்த ஜிகே புக்ல உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இந்த 3ம் அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்க டைரக்டா ஆப்ல ஆர்டர் பண்ண வேண்டாம். ஓகே, நீங்க 455 பே பண்ணீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜஸ் 455 பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க பே பண்ணி ஒரு 1 week இல்லைன்னா ஒரு 10 to 12 daysக்குள்ள புக் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். ஓகே,
அதுக்கும் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புக்கு வந்து தமிழில் தான் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கே புக்கு நாங்கள் இன்னொன்று ரெடி பண்ணிட்டோம்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். அது அவைலபிளாக இருக்கிறப்போ அதோட ப்ரைஸ் என்ன, அதை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எப்படி நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், எப்படி புக்கு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்மளோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஆப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் iOS ஆப், அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் iOSஓ வெப்சைட்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடு தேவைப்படும், இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை பிளே ஸ்டோரில் கூட நீங்கள் சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணால் கூட நம்மளோட ஆப் வந்துடும். ஓகே, இதை கூட நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. உங்களோட நேம், மொபைல் நம்பர் வரக்கூடிய OTP இதெல்லாம் கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரம்யா சந்துருன்னு ஒரு நேம் இருக்கும். அதில் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு மட்டும் கேளுங்க. நீங்கள் கேட்கலாட்ட கூட பிரச்சனை இல்லை. 2 to 3 ஹவருக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி 2 to 3 ஹவருக்குள்ளே உங்களுக்கான அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அனுப்பிடுவோம். ஓகே, ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் 999 இல்லைனா புக்குக்கான அமௌண்ட்டையே பே பண்ணிவிட்டு அதே சேட்டில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்கள். யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் அனுப்புனீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நம்பர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி, இதெல்லாம் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்க. 24 ஹவருக்குள்ளே உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா 24 ஹவருக்குள்ளே உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். 24 ஹவர் கழிச்சு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே ஹோம் பேஜ்லேயே இந்த மாதிரி பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதில் வந்து ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 2-3 கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்கன்னா ஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை பார்த்துக்கலாம். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதில் மேலே கண்டென்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃபோல்டர் வரும். இதில் வந்து SSC எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் MTS 2024 அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். அதில் இப்போ கொடுத்த அந்த டைம் டேபிள் வந்துடும். ஓகே, இது போன வருஷம் கொடுத்தது, நான் இப்போ கொடுக்குற டைம் டேபிள் இதில் வந்துடும். இதுக்குள்ளேயே உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ 90 டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் வந்து நான் டைம் டேபிளில் என்னென்ன படிக்கணும்னு கொடுத்துருப்பேன். அதில் டெய்லி ஸ்ட்ராட்டஜிக்கவோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேரோ நான் கொடுக்கல. ஓகே, அதை நீங்களே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது டெய்லி ஒரே இது ரிப்பீட் ஆகுது அப்படின்னால நான் வந்து அதை கொடுக்கல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்த்தாகணும். கரண்ட் அஃபேர்லேருந்து டெய்லி 2 வீடியோ நீங்கள் பார்த்தாகணும். அது ஜூன் 2023 அப்புறம் இருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் பார்த்துக்கோங்க. நீங்க ஜனவரி 2023 இருந்து பார்த்தாலுமே ஓகே தான், அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஜூன் 2023 அப்புறம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேராவது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் டேபிள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது, ஏன்னா இது உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ டே 1க்கு நீங்க என்ன பண்ணணும், இங்கிலீஷ்ல ஃபண்டமெண்டல்ஸ்ல 2 வீடியோ பார்க்கணும். அதே மாதிரி ஒக்காபுலரியில வந்து 1 வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல வந்து 2 வீடியோ பார்க்கணும். ஜிகேல வந்து பாலிட்டியில 2 வீடியோ பார்க்கணும். ரீசனிங்ல நம்பர் சீரீஸ்ல 1 வீடியோ பார்க்கணும். எல்லாத்துக்கும் தனித்தனியா ஃபோல்டர் அவைலபிளா இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனி டாபிக் வைஸ் ஃபோல்டரும் இருக்கும். அதுக்குள்ள நான் டைம் டேபிள்ல கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ல இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய 80 டேக்குமான டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்க. இதுல மிஸ்பெல்ட் வேர்டுக்கு மட்டும் நீங்க PDF தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுல வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் அந்த வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, மனப்பாடமாக அந்த ஸ்பெல்லிங் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு மட்டும் நாங்கள் PDF மட்டும் தான் கொடுப்போம், வீடியோ வந்து அதுக்கு கொடுக்க முடியாது, கொடுக்கறதுக்கு அது பாசிபிளே கிடையாது. அதில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னால. பட் மற்ற எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து வீடியோவும் இருக்கும், PDFும் இருக்கும். ஓகே, நான் கொடுத்துருக்கிற ஆர்டர்லேயே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். 80 டேவும் ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அன்னன்னைக்கான டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ 80 நாளுக்கு அப்புறமும் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அதில் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் PDF-ஓட ரிவிஷனும் நீங்கள் பண்ணுங்கள். நம்ம என்ன டீச் பண்ணோமோ அந்த PDF ரிவிஷனும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா ஜிகேக்குள்ள அந்த பினாக்கிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கக்கூடிய புக்கையும் வாங்கி நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்க. இதுக்கான 5th எடிஷனுக்கான PDF நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, லேட்டஸ்ட் எடிஷன் வேணா நீங்கள் புக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதை நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததா ஸ்ட்ராட்டஜிக்கே உங்களுக்கு 150 வீடியோக்கு மேலே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து 80 நாளுக்கு அப்புறமும் பாருங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கு டெய்லி ஒரு வீடியோ வந்து பார்த்துருங்க. ஓகே, கரண்ட் அஃபேர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த 80 நாளுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ அதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் தனியாக கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுவேன். அப்ளை பண்ணுற வீடியோ எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.